வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவு மற்றும் தகவலுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மை தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்படும். அதே நேரத்தில் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 2 நவம்பர் 2025. இன்றைய வானிலை அமைப்பில் நிறைய மாற்றங்கள் நேற்றை விட இன்னைக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் கடல் பகுதிகளுக்கு அருகில் இருந்த அந்த தாழ்வு பகுதியானது முழுவதுமாக வலுவிழந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக குஜராத் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய மணிக்கூறுகளில் இது உட்புற குஜராத் பகுதிகளை கடந்து முற்றிலுமாக வலுவிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மோந்தா புயலினுடைய வலுவிழந்த தாழ்வு பகுதி நேற்று பீகார் பகுதிகளிலிருந்து சற்று வடகிழக்காக நகர்ந்தது. இன்று அசாம் பகுதிகளுக்கு மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் வங்கதேசத்துக்கு இடையில் நிலவிட்டிருந்தது. அது வரக்கூடிய மணிக்கூறுகளில் அதுவும் வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த இரண்டு பகுதிகளிலையும் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் இருந்த சலனங்கள் முற்றிலும் மறைவதனாலையும், அதே நேரத்தில் இந்த மியான்மரை ஒட்டிய மியான்மர் மற்றும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக வரக்கூடிய மணிக்கூறுகளில் இன்று மாலை இரவுக்குள்ளாக வலுப்பெறும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சலனம் வரும்பொழுது மேற்கத்திய கலக்கத்தின் ட்ரிஃப்ட் காரணமாக இதுவும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மருக்கு மேலே ஆல்மோஸ்ட் இது மியான்மருக்குள்ளாகவே கடந்து வலுவிழந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ ஆனால் இந்த நிகழ்வு 36 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகக்கூடிய நிகழ்வு. அந்த காலகட்டம் வரையும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழைக்கு ஒரு சாதகமான சூழல், காற்று குவிதல் பகுதியை இந்த அமைப்பு மேற்கு காற்றாக நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பினால் இது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனால் கடலோர மாவட்டங்களில் இன்று மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நேற்று மாதிரியே இன்றும் உட்புற பகுதிகளில் குறிப்பாக சேலம், நாமக்கல், திருச்சி, இந்த பக்கம் ஈரோடு, திருப்பூர் பகுதிகளாகட்டும், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டம், இந்த பக்கம் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், நெல்லை மாவட்டங்கள், இந்த பக்கம் விருதுநகர், இந்த பகுதிகளில் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளாகட்டும், டெல்டா பகுதிகளாகட்டும் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை விலகி பதிவாதற்கான வாய்ப்புகள். அதாவது 32 டிகிரி 30 டிகிரி இன்றைக்கி இயல்பான வெப்பநிலையாக இருந்தது அப்படின்னா 3 முதல் 5, ஸோ 33லேருந்து 35 டிகிரி வரலையுமா அதனுடைய வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு மேப் உங்களுக்கு காட்டுது. இரண்டாவது மேப் அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கக்கூடும் சொல்லுது. 36 முதல் 37 டிகிரி வரலையும் இந்த மத்திய மேற்கு மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 35 முதல் 36 டிகிரி வரலுமான அதிகபட்ச வெப்பநிலையும், டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் 33 முதல் 34 டிகிரி வரலுமான அதிகபட்சமான வெப்பநிலை காணப்படும் அப்படின்னு காட்டுது. சென்னை மற்றும் கேடிசிசியில் பொறுத்தவரையிலும் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இன்று. ஏன்னா அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் கேரளா பொறுத்தவரையிலும் காசர்கோடு, கண்ணூர், திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், அலப்பி மற்றும் கொல்லம் மாவட்டங்களில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பு. மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலை தொடரும். கர்நாடகா பொறுத்தவரையிலும் பெங்களூரு புறநகர் பகுதிகள், சிக்பலாப்பூர், தும்கூர் மற்றும் காரவள்ளி கர்நாடகா, மத்திய கர்நாடக பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு. குறிப்பாக குல்பர்கா, பீதர் மாவட்டங்களில் அந்த கன்வர்ஜென்ஸ் ஒன் போகிறதுனால அந்த பகுதிகள் காற்று குவிதல் இருப்பதனால அங்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் ஆந்திரா பொறுத்தவரையிலும் கர்னூல், நெல்லூர், காவாலி மாவட்டமாகட்டும், சித்தூரில் சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. மற்ற குண்டூர், பல்நாடு, பாப்பட்லா, பிரகாசம், நந்தியால், வைஎஸ்ஆர், அனந்த்பூர், சத்யசாய், அன்னமய்யா, திருப்பதி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சித்தூரில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே ஒரு கன்வெக்டிவ் தண்டர்ஸ்டார்ம், அதாவது வெப்பச்சலன மழை பதிவாகவே வாய்ப்புகள். தெலுங்கானா பொறுத்தவரையிலும் ஆதிலாபாத், நிர்மல் மற்றும் கர்னூல், கர்னூல் மற்றும் வனஸ்பதி இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. ஹைதராபாத் உட்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் தேனி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில்
மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் மாலை இரவில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரத்தின் மேற்கு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை. வேலூர், திருவண்ணாமலையின் மத்திய திருவண்ணாமலை மற்றும் வடக்கு பகுதிகள், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நம்ம வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் இருப்பின் சற்று கூடுதலான மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு. ஒரு 10லேருந்து 12 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம். அதில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்கக்கூடும். ஸோ காற்று எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸினுடைய இன்டென்சிட்டி அண்ட் மூமெண்ட்டை பொறுத்து தான் இதனுடைய அமைப்புகள் மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. இதுதான் இன்றைய வானிலையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதில் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய நவகாஸ்ட் அலர்ட்டில் தொடர்ந்து பதிவிடுவோம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய ட்விட்டர் இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்கள் 15ஆம் தேதி வரலையும் சற்று மழையில் வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். 10-11ஆம் தேதியில் கிழக்கு திசை காற்று வர இருக்கிறது. அதனுடைய பருவமழையினுடைய ரிவைவல் அப்படிங்கிறது ஃபுல் பிளெஜ்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எக்ஸஸாக இருக்குமா இந்த மாதம் எப்படி அப்படிங்கிறத பற்றி எதிர்பார்ப்பை நம்ம நேற்று காணொலியில் நவம்பர் மாத வானிலை பற்றி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பபாய், see you, have a nice day.